Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு அருகே முதிய தம்பதிகளை கொலை செய்து நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அண்மை காலமாக பணம் நகைக்காக வயது முதிர்ந்த தம்பதியின் கொலை அதிகரித்து வருவதாகவும், பல்லடம் அருகே நடைபெற்ற கொலையில் 150 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை துப்பு துலங்கவில்லை எனவும், அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய கொலைகளும் அதற்கு காரணமானவர்களும் சிக்காததால் பெரும் அச்சம் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அன்புமணி அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருப்பது என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். ஈரோடு அருகே முதிய தம்பதிகள் கொலை செய்து நகை கொள்ளை அடித்திருக்கக்கூடிய இந்த நிலை என்பது சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம், அதாவது தம்பதிகளை அடித்து கொலை செய்துவிட்டு 15 பவுன் நகைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக அவர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அண்மை காலமாகவே பணம் மற்றும் நகைக்காக வயது முதிர்ந்த தம்பதிகள் படுகொலை செய்யப்படுவது அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் தோட்டத்தில் வசித்து வந்த 78 வயது தம்பதிகளும் இதே போல கடந்த நவம்பர் 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டதாகவும், 150 நாட்களுக்கு மேலாகியும் துப்பு துலங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையை மாற்றி மக்களிடம் நம்பிக்கை விதைக்கக்கூடிய வகையிலே தமிழக அரசினுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் எனவும், பாதுகாப்பு உணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதனை உணர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கை இருப்பதாகவும், எனவே காவல்துறை இதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தமிழக அரசு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.